விவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சத்யராஜ் மகன் சிபிராஜ் நடிச்ச நாய்கள் ஜாக்கிரதை படத்தை ஒரு காரணத்திற்காக மீண்டும் பார்த்தேன். பொதுவா நிறைய நடிகர்கள் நடித்த படங்களில் நிறைய முகங்களை நாம் ஏற்கனவே சில படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் இந்த படத்தில் சிபிராஜ் தவிர வேறு ஒரு நடிகரை நீங்க எந்த படத்திலும் பார்த்திருக்க முடியாது. கதாநாயகி, வில்லன், ஹீரோ கூட இருப்பவர்கள் என அனைவருமே பார்க்காத முகங்கள். இதை நீங்க கவனிச்சீங்களா? தெரியல. சிபிராஜ் போலீஸா நடிச்சிருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனை கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. ஹீரோயினை கடத்திக்கிட்டு போன காரை டிராபிக் சிக்னல்ல இருக்கிற சிசிடிவி கேமரா மூலம் கண்டுபிடிக்க கண்ட்ரோல் ரூமுக்கு போவாங்க. பல படங்களில் இந்த காட்சி வரும்போது கண்ட்ரோல் ரூம் கம்ப்யூட்டரில் அந்த கார் கடக்கும் காட்சி என எல்லாம் காட்டுவார்கள். ஆனால் இந்த படத்தில் ஒரு ரூமுக்கு வெளியே சிபிராஜ் நிற்பார். ஒருவர் அந்த காரின் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு வந்து காட்டுவார். அவ்வளவுதான். ஒரு சிறைச்சாலையை காட்ட வேண்டும். ஒரு பேனரில் மத்திய சிறைச்சாலை என எழுதி அதை டைட் க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுத்து இதுதான் சிறைச்சாலை என காட்டியிருப்பார்கள். ஏன்பா, அந்த சிறைச்சாலை கேட்டை கூட ரியலா ஷூட் பண்ண முடியாதா? அவ்வளவு பட்ஜெட் பிரச்சனையா? ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் பாட்டு இல்லாததால் வெளிநாடு ஷூட், பின்னாடி ஆடும் நடன கலைஞர்கள், அடிக்கடி ட்ரெஸ் மாத்திர செலவுகள் கூட இல்ல. மொத்தத்தில் இந்த படத்தில் நடித்த சிபிராஜ் மட்டும்தான் தயாரிப்பாளர்கிட்ட சம்பளம் வாங்கி இருப்பாரு போல. காசு செலவு பண்ண இவ்வளோ உஷாரா இருந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் சிபிராஜுக்கு ஏர்செல் டி-ஷர்ட் போட்டு விட்டிருப்பார். அதுக்கும் படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்ல. அதே மாதிரி ஒரு ஈமு கோழி பண்ணைய வித்தியாசமா காட்டி அங்க சம்பந்தம் இல்லாத விசாரணை நடக்கும். காசு செலவு பண்ண கஞ்சத்தனம் காட்டிய அந்த தயாரிப்பாளர் பல இடங்களில் ஸ்பான்சர் பெற்றிருப்பது நல்லாவே தெரிஞ்சது. உண்மையை சொல்ல போனா அந்த தயாரிப்பாளருக்கு அவ்வளவு செலவு மிச்சம். யாரா அந்த தயாரிப்பாளர்னு பார்த்தா அது சிபிராஜ் அப்பா சத்யராஜ் தான். அப்ப சிபிராஜுக்கு சம்பளம் கூட கொடுத்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.